ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்ப வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? நீங்க சாப்பிடலாம். என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா? அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. ஐயோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலையை பார்க்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தேடு வீசி பாத்துறேன். சரி வர்றேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளியோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது? அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சுமாருங்க சார். இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கையால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்லையா? அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க, டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க, நானாவது தபேலா வாசிச்சேன், இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியுண்டா உங்களுக்கு. போங்கடா. ஐயா, ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை டேய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு? அந்த தாடி வச்சிருப்பாரு. ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சிட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம
சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா தும்ப வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவேன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி, நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம். 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ, முதலிங்கோ. அம்மா, சாகர வயசாயுது. இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல. இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா. உனக்கே அடுக்காதடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. பிச்சு போடுவோம். என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேன்னா டிராமா நடத்துறேன்னா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேன்னா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா அழுதுட்டு இருக்கிற எல்லா கம்யூனிட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ பேய். என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ செத்து போயிட்ட. தம் கட்டி பாத்தியா? 3 நாளா பெப்பேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கு. என்ன செய்யறது? தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு. அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா. இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானடா இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன். அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட்டு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் கும்பிடு குட்டா பிளாக்மெயிலா பண்ற? 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காட்டு பூனையே. வாங்க தகராசு வாங்க. இவர் என்ன சொல்றாரு? பேப்பர் சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு. உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இவருக்கு தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லிருக்காரு. லெட்டர்ல போடுறாருங்க. போலாம் வர்றங்க. தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது. கொண்டு வரேன், போயிட்டு வரேன். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா, இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுறா. பொண்ணு பேக்கோ. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன்.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாவோட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு 1/2 கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த 1 கிலோ ஜாங்கிரியும் அந்த கிழவனு கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் 2-3 நாள். ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க. தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறாரு, நான் கொடுத்தேன். இருப்பா இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்தை முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பேன்னு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கரை வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்தை பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம். ஆளுக்கு அரபீடிய தம் அடிச்சோம். ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு. இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு குடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணணும்னு எதிர்பார்க்க. மோசம் பண்ணல, கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்திருங்க. என்ன கூப்பிட்டீங்களா? அசுந்தரம், 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லியிருக்கேன். அந்த காதை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆசாரியா, இதுல 2 ஜோடி இருக்கு. நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. அவனுக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்துக்கப்பா. வேணாம் வேணாம். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் உருட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்க அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தான படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கலத்து புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்கல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, இவன் ஏன்டா தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறா? அனுப்பிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம்.
என்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்கிற மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொத்து வருது, அதான் எதிரில நாய் வருது பாரு. ஐயோ கடிச்சு விடுடா டேய். அந்தரா சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா? ஜெயில்ல உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்புல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பயிலுக்கு கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்ன, பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிட போகுதா? அது என்னமாங்க, பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். கேக்குறேன் கேக்குறேன். என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட் கரெக்ட். அந்த கழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊமை பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ தெண்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊமை பொண்ணா எனக்கு? என்ன ஊமை பொண்ணை கட்டி வைக்கிற? அவனோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? பொண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? இல்லங்க, அவர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற யாரா பண்ணிக்குவா? மனசு ஆறடா. அப்பா, என்னாச்சு? என் நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கில் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லதுக்கு தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க அண்ணே. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும்.
அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரங்கட போலீஸ் எங்க ஓடிதானே? டேய் ஓடாத. ஜனங்க இருக்காங்க பேசாதீங்க. இங்க பாருங்க. என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அழகு குத்தி தேர்காவடி இழுக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. எல்லாம் சாப்பிடுங்க. ஓ உங்களால சாப்பிட முடியாதுல்ல? உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பிடுறேன். அன்னைக்குதானே என்ன பண்றது? உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரியசாமி யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்ன கருப்ப ஜெயில இல்ல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க. அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. ஆடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாட. ஜெயில இருந்தானா? 10 வருஷம் பாரு. யாரு கூட வராது. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழமை சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. இந்தாப்பா வழிக்கோ 2 லட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்க 50 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழிக்க ஒரு 2 லட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 70 கேட்டா முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 70 வெட்டி கொடுக்குறீங்க. நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டாம் அண்ணே. தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க. பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ஏன் இளவி கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்கா விடுவேன். இந்த பாரா இன்னொரு வழக்கு மாட்டேன். பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2000 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட். கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் பூரா கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள்? நம்ம ஆள்ல. எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள நீ ஐயாரு சொல்லி வாங்கிட்டு வாங்கினே. நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கினே அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கிச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. ஓ பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி
அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொல்லையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால் பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவேனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார் எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய் ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே. எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையா இருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமை பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே எருமை பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமை பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலவா? வா. ஐயோ எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. ஏய் குளிக்காட்டி நாத்த அடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கா தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். விடுப்பா. உங்களை தான் தம்பி. தம்பியா? ஆமா, ஹாஃப் ட்ரெஸ் போட்டுக்கீங்களா? ஹாஃப் டிரைவர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னனே, இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தான். பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு? அந்த தங்கம்மா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிரு. நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. இருப்பா இருப்பா. கோழி முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கும். இது ஓம் பாத்திரமா, அதான் திறக்க முடியல. கொண்டையா சோறு. முத்து, நல்ல வெட கோழியா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏயா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா, நான் என்ன உன்னையா சொன்னேன்? கோழிய சொன்னேன். போமா. யோ, ஆட்டாம வாயா. நானா மாட்டுறேன்? தொங்கு பாலம் அதுவாடுது, நான் என்ன பண்றது?
ரொம்ப திமிருதா. ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. யோ யோ ஆட்டாதையா. ஐயோ ஐயா, பூ கப்பல் மாதிரி போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பூவெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு. யோ போய் எடுத்து குடியா. நீ முதல்ல குதி, நான் ரெண்டாவது குதி. யோ போய் போ. என்னடி கை நின்று? முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு வகைய புடி கூடாதுப்பா. விவகாரம் ஆயிரம் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போடுறேன், ஜாக்கிரதை. சுருக்கு போடுறேன். கனகமரம் மூலம் என்ன விலை? யோ ஐயோ. ஐயா உருண்டை. படுவா, நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல, நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில் எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுரா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வை பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா, அங்க அண்ணா ஒரு முட்டை கடன் கொடுக்கணும். அங்கே இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை ஏசி முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ, கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே, பவுனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்கிற கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போகுதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே. அதுல இருக்காது, இதுல இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போகுது. உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே, வெளியே கமான். இருக்கானே? இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தையே காணோம். வரமுண்ணே, உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன் நானே. இதுலயும் இல்ல. என்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறினாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேறபடியா வரும். இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய், ஐயோ 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 ஐயோ, கை ஓடில. சொல்றேன். ஐயோ, கை ஓடில. இன்னொரு கடை வைய வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ, கருவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? 1 பவுன். வா, மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன். ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சிவப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன, பிச்சியா? ஆஹா, வாட் யூர் ஃபிட்டி. இது என்ன பலூனா? பின் என்ன இது சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையெடு. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா. எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின் இந்த பலூன் வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டம். ஏங்க, இதெல்லாம் பலூன்ஸா? பின் என்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ, எத்த சோடு. அந்த சோடுதான். ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கான்? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன்.
பாதி விட்டு போயிடக்கூடாது. முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் போவேன். நீ முழுசா பிடிக்கிறேன், அப்ப நான் முழுசா ஊதுறேன். இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன், பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் பிடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்த விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா, இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பார்க்க போறேன். ஐயோ, நான் யோகாரன். நானும் யோகக்காரன். கொடுத்து வச்சவன். நானும் கொடுத்து வச்சவன். அங்கே பாரு, இங்க பாத்துறாத, பாத்துக்கிட்டே இரு. இந்த பக்கம் திரும்பாத, திரும்பாத. நல்லா திரும்பாத, நிறைய போகுது. ஐயோ 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 ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது. அரட்ரவுசரு, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக. திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன். ஐயோ ஐயோ, இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். அன்றுவாரு, உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்பேன். அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோனு. நீ எந்த பக்கம் வேணாலும் போகண்ணா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. பாவி, அதையாண்டா புடுங்கண்ணே. வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவன, அதான்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காதுகிட்ட கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. ஏன் இல்ல? அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய், 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா, அம்மா, தாயி, தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதான விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுதி மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. தண்ணி தண்ணி, சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க, தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா? வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது, ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன கேடா, போய் தண்ணி விடுறா. ஏமாங்க வா. என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முன்னு போறீங்க? என்ன பண்ணி தொலைறது? இப்படி போனதான் உங்க முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போ, நான் வர்றேன். சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி, ஒரு குடம் தண்ணி விடுப்பாங்க, லாரி அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு. போங்கட்டே.
சீக்கிரம் கம்மியா தம்பி ஒரு குடம் தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல? எத்தனை சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்து ஓன் சொல்லையா? போகட்டு ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். யாராவது அண்ணன்? என்னடா வெண்ண ஆளை பார்த்தா அண்ணன் பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர். அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது ஏன் வேலை? நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளறிச்சுண்ணே. அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறவன். ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட அவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? வா எங்களவே, வீட்டுல வேற யாருமே இல்ல. தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மகனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமகன் மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க. போங்க போங்க. பாட்டி இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. கொஞ்சமணி கொஞ்சமணி. ஏய், என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு? யாரா நீ? திறந்து உள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட? அவ புருஷங்க. என்னடா கையில? விளக்கெண்ண. எதுக்குடா? இடுப்புல சுருக்கு. ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும்.